ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல தண்டபாணி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு அவங்க தான் ஹாட் டாபிக். இந்த ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு Instagram ரீல்ஸ்லேருந்து, YouTube ஷார்ட்ஸ்லேருந்து, YouTube ஃபீச்சர் வீடியோலேருந்து எல்லா இடத்துலயுமே வந்து டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் தான் இருக்காங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸும், ஆன்லைன் ஆர்டிகல்ஸும் இவங்கள தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்களே வாய் திறந்து சொன்ன ஒரு விஷயம், "இட் வாஸ் அ வார்" அப்படிங்கிறாங்க. இது என்னுடைய 8 வருட போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர்கள மட்டும் அவர்கள் தனிமைப்படுத்தி சொல்லல. முன்னிறுத்தி சொல்லல. இது நானும், என்னோட சக மருத்துவர்களும், பெற்றோர்களும், இந்த மாரி ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய இது போல இருக்கக்கூடிய ஒரு குழு. அவர்களுடைய 8 வருட போராட்டத்திற்கு 14 அக்டோபர் 2025 அன்னைக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு. என்னத்துக்குப்பா போராடுனாங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அதனால் அந்த குழந்தைகளுக்கே உடல்நல பாதிப்பு, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அதிகமா வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது அதிகமா உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு எதிர்க்காக தான் இவங்க போராடி இருக்காங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவர்களுக்கும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது வருது. சரி. முதல்ல இந்த சிவரஞ்சனி சந்தோஷ் யாருன்னு பார்க்கலாம். இவங்க ஹைதராபாத்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பீடியாட்ரிஷியன் அப்படின்னா குழந்தை நல மருத்துவர் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இவங்க வந்து எதை எதிர்த்து போராடினாங்கன்னா, ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அத வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு உடம்பு டயர்ட் ஆயிருச்சுன்னா, இந்த எலக்ட்ரோலைட் குடிங்க அப்படின்னு நம்ம டாக்டர்கள்லாம் சொல்றது உண்டு இல்லையா? நம்ம மருந்து கடைக்கு போவோம். இப்படி ஒரு ஒரு செவ்வக வடிவத்தில ஒரு ஒரு பாக்கெட்டாட்டு இருக்கும். பச்சை கலர்ல இருக்கும், இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது ஃப்ளேவர் அந்த பச்சையும், ஆரஞ்சு எல்லாமே. அத வந்து தண்ணீல கலந்து நம்ம பாட்டுக்கு குடிச்சோம்னா, நமக்கு ஒரு மாரி தெம்பா இருக்கும். அப்புறம் நம்ம எல்லா வேலையும் செய்யலாம் இல்லையா? இது வந்து அந்த உப்பு வடிவத்தில ஒரு பவுடரா இருந்ததுன்னா, அதுக்கு பேரு சால்ட்டு. அத அவங்களே தண்ணீல கலந்து குடுத்திருந்தாங்கன்னா, அது சொல்யூஷன். ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் இல்லாட்டி ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஏன் ஓரல்ன்னு சொன்னாங்க? ஏன்னா, நான் வாய் வழியா தான் சாப்பிட போறேன். அதனால. ஏன் அத ரீஹைட்ரேஷன்னு சொன்னாங்க? இத எப்ப நம்ம பயன்படுத்துவோம்னா, நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையும் பொழுது, டீஹைட்ரேட் ஆகும் பொழுது, இந்த ஒரு சொல்யூஷனையோ, சால்ட்டையோ நம்ம பயன்படுத்துவோம். எப்ப என்னுடைய உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகும்? எனக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு நான் அதிகமா வாந்தி எடுத்தேன். இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால அதிகமா பேதி போனேன். அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வத்தி போயிரும். தண்ணிய குடிச்சுட்டு போ வேண்டியது தானே! ஏதோ ஒரு இளநீய குடிச்சுட்டு போ வேண்டியது தானேன்னு சொல்லலாம். நியாயமா தான் இருக்கும். ஆனா, இந்த டீஹைட்ரேஷன்னு சொல்லக்கூடியது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த உடலுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, ஒவ்வொரு அவயங்களுக்கு உள்ள போயிட்டு வெளிய வந்துட்டுன்னு, இந்த மாரி நெறைய அணுக்கள் வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. இந்த அணுக்கள் வந்து ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளேயோ, ரத்த நாளங்களுக்கு உள்ள போயிட்டு வெளிய வரணும். எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம வரணும்னா, அந்த அணுக்கள் சரியா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நீரினுடைய அளவு வந்து அந்த அணுக்களுக்குள்ள இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி இல்லாம, அந்த அணுக்கள் வறண்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஆச்சுன்னா, அது வெடிச்சிருமாம். செல் பர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இதுபோல அந்த நீர் சத்து அப்படியே வத்தி வறண்டு போயிருக்கும். அவன் வந்து ஒரு பேன்னு ஆயிருவான். மயக்கம் போட்டு விழுகக்கூடிய சூழலுக்கு அவன் போயிருவான். இவன வந்து தண்ணி குடுத்தெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியாது. அப்போ உடனடியாக இவனுக்கு வந்து அதிகமான அந்த ஒரு டக்குனு பூஸ்ட் அப் பண்ணணும். இது எப்படி கரண்ட் வயர் எடுத்து பின்னாடியே சொருகுறோம் பார்த்தீங்களா, அந்த மாரி உடனே பூஸ்ட் பண்ணணும். அதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ங்கிறது. இது 1 லிட்டர் தண்ணீல இவ்வளவு கலந்திருக்கணும்னு ஒரு கணக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOங்கிறவன் குடுத்துருக்கான். இதுக்குள்ள அப்படி என்னய்யா கலந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, வெறும் தண்ணீங்க. அப்புறம் குளுக்கோஸ் நம்ம சர்க்கரைன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? குளுக்கோஸ். அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸான சோடியம், பொட்டாசியம் இந்த 4 விஷயம் தான் அதுக்குள்ள இருக்கும். இத அப்பப்போ சேர்த்திக்குவாங்கன்னு பாருங்க. பட் மேஜரான க பொருட்கள் இந்த 4 பொருள் தான் இருக்கும். 1 லிட்டர் தண்ணீல இவ்வளோலாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லி WHO காரங்க குடுக்குறாங்க. இத வந்து சரியா WHO காரங்க சொ சொன்ன மாதிரியே அவன் கலந்து குடுக்குறானா? யாரு? நம்ம ஊரு மருந்து கம்பெனிக்காரன் குடுக்குறானான்னு கேட்டா, இல்ல. இப்ப இதுதான் பிரச்சனைக்கு உண்டான காரணமே. சரிங்க, இவன் தான் குடுக்கல. சரி அதுக்கு பின்னாடி வர்றேன். அப்ப என்ன குடுத்துருக்கான்? அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம 1 லிட்டர் தண்ணீல வந்து நம்ம ஆளு கலந்த விகிதம் பாருங்க எப்படின்னு. 1 லிட்டர் தண்ணிக்கு 120 கிராம் சர்க்கரை போடுறான். எப்படி? 1 லிட்டர் தண்ணிக்கு 120 கிராம் சர்க்கரை போடுறான். இந்த 120 கிராம் சர்க்கரையில மித்த எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். கிடையாது. 110 கிராம் சர்க்கரை மட்டுமே இருக்குது. குளுக்கோஸ் மட்டுமே. 1 லிட்டர் தண்ணிக்கு 110 கிராம் சர்க்கரை மட்டுமே இருக்குது. ஆனா, WHO சொன்னதோ 13.5 கிராம் தான்டா நீ அதில சேர்த்திருக்கணுங்கிறான் WHO காரன். இது போக எப்படி 13.5 கிராம் தான் சர்க்கரை சேர்த்திருக்கணும். இவன் 110 கிராம் சேர்த்தி வச்சிருக்கான். நம்ம ஆளு.
சரிங்களா? இது 1. அடுத்தது சோடியம் நம்மால் சேர்த்துறது 1.17 கிராம் நம்மால் சோடியம் சேர்த்துறான். ஆனா WHO சொல்றது 2.6 கிராம் சோடியம் குளோரைட சேர்த்துங்கிறான். நம்மால் பாருங்க 0.79 கிராம் பொட்டாசியம் சேர்த்துறான். ஆனா WHO சொன்னது 1.5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு சேர்த்துங்கிறான். நம்ம ஆளு 1.47 கிராம் குளோரைடு சேர்த்துங்கிறான். WHO காரன் 2.9 கிராம் சோடியம் சிட்ரேட் சோடியம் சிட்ரேட் அத சேர்த்துங்கிறான். ஸோ டாக்டர் சிவரஞ்சனி மேடம் போராடினது எதுக்குன்னா, ஏன் நீ சர்க்கரை அதிகமா சேர்த்துனது மட்டும் கிடையாது. இந்த எலக்ட்ரோலைட்னுடைய இம்பேலன்ஸ் அதில இருக்கு. நீ சுகர் வந்து சர்க்கரை நோய வந்து பேக்கெட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கிறடா நீயு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இத குழந்தைக்கு கொண்டு போய் குடுத்தா குழந்தை என்னத்துக்குடா ஆகுறது? அந்த உடம்பு எப்படி தாங்கும்? பெரியவங்களுக்கே கஷ்டம்னு பார்த்தா, நீ குழந்தைக்கு 1 லிட்டர் தண்ணீல 110 கிராம் சர்க்கரைய சேர்த்து குடுத்த அப்படின்னு சொன்னா, என்ன ஆகுறது அந்த குழந்தையினுடைய உடம்பு? அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய 8 வருட போராட்டம். கடைசியா 2022ல தெலுங்கானா ஹைகோர்ட்ல போய் இவங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL அப்படின்னு சொல்லக்கூடியத போட்டாங்க. அது ஒரு 3 வருஷமா போராடி இருக்கிறாங்க பாருங்க. ஸோ இந்த 8 வருஷ போராட்டத்துக்குள்ள இது ஒரு 3 வருஷ போராட்டம். இது எல்லாத்திற்கும் விடை அப்படின்னு சொல்லக்கூடியது 14 அக்டோபர் 2025 அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. FSSAI அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அத நான் பின்னாடி சொல்றேன். சரிங்க, 8 வருஷமா போராடினாங்கன்னு சொல்றீங்களே, இந்த அரசாங்கம் 8 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தது? இவங்க தான் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்களே இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி. மேல உட்கார்ந்துருக்கிறவன் படிச்சவனா தானே FSSAIல இருந்திருப்பான். FSSAIங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு அப்படிதானே? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் FSSAI அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நம்மளுடைய உணவினுடைய தரக்கட்டுப்பாட்டு ஆணையம். அதுதான் FSSAI அப்படின்னு சொல்லக்கூடியவன். இவன் மேல உட்கார்ந்துட்டு என்ன சொரிஞ்சுட்டா உட்கார்ந்துட்டு 8 வருஷமா இந்த டாக்டர் போராடி இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நெறைய பேர் போராடி இருக்கிறாங்க. இதில இருக்கக்கூடிய விஷயம் சொன்னாங்கன்னா, அப்ப 8 வருஷமா இந்த குழந்தைகளும், பெரியவங்களுடைய நிலை என்ன ஆயிருக்குன்னு நீங்க கேட்கலாம். கேள்வி சரிதான். இது என்ன ஆயிருக்குன்னா, 14 ஜூலை 2022லயும், 2 பிப்ரவரி 2024லயும் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, "நீ பேக்கெட் பண்ணிக்கப்பா. பேக்கெட்ட பண்ணியும் போட்டு, அந்த முன்னாடி வந்து எழுதிறியா." என்ன எழுதுறது? "The product is not an ORS formula as recommended by WHO"ன்னு எழுதுன்னு போடுறான். இப்போ சினிமா தியேட்டர்ல சிகரெட் புடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிற மாரி சீன் வரும். அப்ப கீழ போடுவான். "புகை பிடித்தலும், மது அருந்துதலும் உடலுக்கு கேடு." நீ சீன கட் பண்ண வேண்டியது தானே. உன்ன யாரு சீன போட சொன்னான்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம யாருகிட்ட போய் கேட்போம்? யார்கிட்டயும் கேட்க முடியாது. அதனால கவர்ன்மென்ட் என்ன பண்றா, இப்படி போட்டுக்கலாம்யா. இங்க பாரு அது வர்றது தப்பா? தப்பு தான். அப்புறம் ஏன் காமிச்ச? நான் போடத்தான் செய்வேன். ஆனா கீழயும் போட்டுறேன் பாத்தியா? நான் கீழ சொல்லிட்டேன் பாத்தில்ல. அப்போ இதுக்கப்புறமும் நீ வந்து போய் சிகரெட் புடிச்சேன்னா, நீ வந்து சாராயம் குடிச்சே அப்படின்னு சொன்னா, நான் சொல்லிட்டேன்யா குடிக்காத, குடிச்சேன்னா உடம்புக்கு கேடுன்னு. நீ மறுபடியும் குடிச்சேன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. எப்படின்னா, தொட்டிலையும் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலை இது. இப்படித்தான் வந்து அரசு பண்ணியிருக்கு. என்ன சொல்றது? "The product is not an ORS formula as recommended by WHO" அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. ஏய்! யார்யா அத உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பா? முதல்ல ORSன்னா என்னன்னே தெரியாது. இப்படி ஒரு விஷயம் வந்து இவங்க சிவரஞ்சனி மேடம் இப்படி ஒண்ணு பேசுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வாங்கி குடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பின்ன அவங்க நம்ம சேனல்ல ஒரு இணைய போறாங்க. அவங்க சொல்றாங்க, "என்னங்க இது? என் புள்ளைக்கு இது நெறைய தடவ வாங்கி குடுத்துருக்கிறேனே" அப்படிங்கிறாங்க. அப்ப இது யாருக்குமே தெரியாது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது, "நான் இத போட்டேன்ல. நீ தான் பார்த்துருக்கணும்" அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இத எதிர்த்து தான் இவங்க போராடி இருக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, FSSAI 14 அக்டோபர் 2025 அன்னைக்கு சொல்லிட்டான். இங்க பாரு, ஃப்ரூட் பேஸ்டு ட்ரிங்க், நான் கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க், ரெடி டூ ட்ரிங்க் இந்த மாரி இருக்கக்கூடிய எந்த ட்ரிங்க் ஆனாலும் சரி, இது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006க்கு கீழ நீ WHO என்ன சொன்னானோ, அதற்கு மாறாக நீ போட்டேன்னா, நீ தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய். எதற்கு கீழ? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2025. ஸோ நீ WHO என்ன சொன்னானோ, அதற்கு ஏற்றார் போல மட்டும் தான் நீ செய்யணும். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பல பேரினுடைய 8 வருட போராட்டத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்ப சொல்லப்படுது. ஆனா, இப்போ ஏற்கனவே தயாரிச்சு இதுதாங்க மேட்ரு இவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஜெயிச்சுட்டோமாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு நாடே வந்து டாக்டர் சிவரஞ்சனி மேடம கொண்டாடிட்டு இருக்குன்னு பாருங்களேன். சரி, அவங்களுடைய பங்குல வந்து அவங்க செய்யறத செஞ்சுட்டாங்க. இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். இப்போ ஏற்கனவே புரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப எல்லா மருந்து கடைகள்லயும், எல்லா இடத்துலயும் டாக்டருக்கு பரிந்துரைக்கக்கூடிய இதில எல்லாத்துலயுமே, இந்த ஏற்கனவே புழக்கத்தில இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுவோம்?
அப்படின்னு அவங்க எதுவுமே பேசல. அத பத்தியெல்லாம் எதுவுமே அவங்க வந்து சொல்லல. இப்போ 14 அக்டோபர் 2025 அன்னைக்கு இந்த லா பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்போலருந்து இனிமேல் வரக்கூடிய புரொடக்ஷனா? அதாவது 14 பாஸ் பண்ணான்னா 15லிருந்தே வரக்கூடிய புரொடக்ஷனா? ஸோ அப்பலிருந்து வர புரொடக்ஷனே வந்துட்டு எல்லாம் மாறி இருக்கணுமா? அத பத்தி என்னன்னு சொல்லல. இப்போ ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006 படி உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி? யாருக்கு? என்ன தண்டனை? இத மாறுனா என்ன ஆகும்? இத பத்திலாம் எதுவும் சொல்லல. ஆமாங்க. நீங்க சொன்னது சரிதாங்க. இந்த மாரி 8 வருஷம் போராடி இருக்கீங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். நீங்க 3 வருஷமா வந்து கோர்ட்டிங் போய் அப்பீல்லாம் ஹைகோர்ட்லாம் அப்பீல் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இட் இஸ் கிராண்டட். ஏதோ வர வேண்டிய காசு வரல போல. இட் இஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சொல்லியும் போட்டு, என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து நீ சட்டப்பூர்வமா இது தவறுப்பா. WHO என்ன சொன்னானோ அதுபடி தான்ப்பா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி எப்போலிருந்து அப்படின்னு கேட்டா 14லிருந்து நான் சொல்லிட்டேன்யா. திருப்பவும் அதே வேல தான். நான் சொல்றத சொல்லிட்டேன்யா. இனி என்ன பண்ணுவாங்கங்கிறத பத்தியெல்லாம் அவங்க சொல்லல. உடனே மருத்துவமனைகள்லயோ, இல்ல மெடிக்கல் ஷாப்லயோ இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லல. அப்படின்னா என்ன இந்த செய்திகள் வெளிய வர்றதுக்கு உண்டான ஒரே நோக்கம் என்ன? நாம் பேசுவதற்கு உண்டானன்னா, இதுபோல ஏதாவது பேக்கெட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, இவ்வளோ நாளு நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் பிரச்சனை. இந்த ஒரு கம்பெனி இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் தான் பிரச்சனைன்னு பார்த்தா, மருந்து கடையில மருந்துன்னு சொல்லி வாங்கி திங்கிறதும் இப்ப பிரச்சனை. ஸோ, நீங்க கரெக்ட்டா பார்த்து வாங்குங்க. இது ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபைடு தான் இருக்குங்கிறத நீங்க பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு, ஏதாவது உடலுக்கு ஒவ்வாத ஒரு தன்மை வருதுன்னா, உடனடியாக மருத்துவரை சென்று அணுகுவதுங்கிறது சாலச் சிறந்தது. முடிஞ்ச அளவுக்கு பண்டைய மருத்துவம், இந்த ஆயுர்வேதமோ, சித்த மருத்துவமோ, மூலிகை மருத்துவங்கிற மாதிரி போய்க்கிறதுங்கிறது பெட்ரு. கண்டதையும் வாரி கட்டி தின்னுட்டு வயித்துலயும், வாயுலயும் போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நாமளே நம்மள கொண்டு போய் நிறுத்திக்காம இருக்கிறது அப்படிங்கிறதும் சாலச் சிறந்தது. முதல்ல வாய கட்டுனாலே நமக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. சரி, ஏதோ எதேர்ச்சியா வெளிய எவனோ 4 பேர் என் மூஞ்சியிலேயே வந்து இருமிட்டு போயிட்டாங்க. அதனால உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. அதனால எனக்கு வயித்துல வாயில போயிருச்சுன்னா, அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. முடிந்த அளவு நல்ல ஒரு ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நல்ல இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ இல்லையா? அந்த மாரி ஆட்கள் உண்டு இல்லையா இன்னைக்கு? மூலிகை மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் உண்டு. நம்பிக்கையான ஆட்களிடம் போய் மருத்துவம் பார்த்துக் கொள்வதுங்கிறது சாலச் சிறந்தது. எதெல்லாம் பழசு செஞ்சுட்டு இருந்தோமோ, அது எல்லாத்தையும் வந்து அவுட்டேட்டட்ன்னு எல்லாத்தையும் அதிலிருந்து பின்னாடி வந்துட்டு, இப்ப திருப்பி ரிவர்ஸ்லயே போடா முருகா! அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இன்னைக்கு வந்து நின்னுட்டோம். சரிங்களா? ஏன்னா, உ உப்பையும், உமிகரியும் போட்டு வெளக்கிட்டு இருந்தவங்கட்ட எல்லாத்துலயும் மாடர்ன்னு கொண்டு வந்து குடுத்து, இப்ப அது வெளக்கறதுனாலயே உனக்கு சுகர் அதிகமா வருது, கேன்சர் அதிகமா வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து, திருப்பி அதிலேயே வந்து உப்பையும், கரியும் போட்டு குடுக்குறேன்னு வித்துக்கிட்டு இருக்கான். நாமளும் அத வாங்கி, வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம்ன்னு பாருங்களேன். நான் சொல்றது எல்லாமே ஒண்ணும் பூதாகரமா நெட்ல தேடினீங்கனாலே அது எல்லாம் எத்தனையோ பேர் இத டீபங்க் பண்ணிட்டாங்க. பட் கார்ப்பரேட்னுடைய வலு எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா, இந்த மாரி செய்திகள் வெளிய வரவே வராது. முயற்சி பண்ணி பாருங்க. கொஞ்சம் கூட இனிமே மருந்து அப்படிங்கிறதுக்காக, அப்படியே எல்லாம் அள்ளி கொட்டி தின்னுட்டு, நான் இவ்வளோ மருந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு மருந்து சாப்பிடுறது ஏதோ மெடல் குத்தி திரியிற மாரி பெருமையா பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்வியல நம்ம சரியா பார்த்துக்குவோம். பாட்டி வைத்தியம், தாத்தா வைத்தியம்னு யாரும் சொன்னதில்ல. ஏன்னா இந்த விஷயமெல்லாம் பாட்டிக்கு தான் தெரியும். பாட்டி வைத்தியம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள வந்து இது போல இருக்கக்கூடிய யாராவது பழைய ஆட்கள் இருந்தாங்கன்னா, அவங்க கூட பேசுறக்கோ, அந்த சிறு சிறு வைத்தியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கூட போய் சின்ன சின்ன வித்தைகள கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பெற்றோர் வந்து அ முயற்சி எடுக்கணும். இந்த கராத்தே கிளாஸ் போறேன். இல்ல அந்த மாரி அங்கங்கலாம் போறேங்கிறதுக்கு, இது போல போனா கூட வாழ்வியலுக்கு அது பயனா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பெற்றோர்கள் அதற்கு உண்டான வேலைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உண்டான வீடியோ முடிச்சுக்கிறேன். செய்தி இதுதான். புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.